தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் ஒருவரோடும் முறைமாக இருப்பதாக. இன்று இந்த நாளிலே நாங்கள் எல்லோருமே எங்களுடைய அன்பு தாயாகிய அன்னை மரியாவினுடைய பிறப்பு பெருவிழாவை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். எல்லோருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நன்னாள். அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு நாங்கள் தகுதி உடையவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அன்று சிலுவை அடியிலே ஆண்டவர் இயேசு தூய யோவானை பார்த்து, இதோ உன் தாய் என்றார். அருகில் நின்ற தன்னுடைய அன்பு அன்னையை பார்த்து தூய யோவானை காட்டி, இதோ உன் மகன் என்றார். பாருங்கள், அன்னை மரியாளுக்கு ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களை பரிசு பொருளாக கொடுத்திருக்கிறார். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னை மரியாவை பரிசு பொருளாக தந்திருக்கிறார். நாங்கள் அன்னையினுடைய பிள்ளைகள். பிள்ளைகளாகி எங்களுக்கு அன்னை மரியாள் தாயாக இருக்கின்றார். இவ்வளவு ஒரு பேரானந்தம், இவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, இவ்வளவு ஒரு ஆனந்தம். ஆண்டவராகிய கிறிஸ்துவினால் தரப்பட்ட அந்த அம்மா இன்று எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். ஒரு தாய்க்குரிய கரிசனையோடு, தாய்க்குரிய அன்போடு, தாய்க்குரிய பாசத்தோடு, தாய்க்குரிய தயை உள்ளம் நிறைந்த உள்ளத்தோடு எங்களை அன்னை மரியாள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். இதனை நாங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. அன்னை மரியாள் எங்களின் தாய், எங்களுடைய சொந்த தாய் என்ற உணர்வுகளோடு அன்னை மரியாவிடம் நாங்கள் செல்லுகின்ற பொழுது அன்னை மரியாள் தன்னுடைய கரங்களை கொடுத்து பிள்ளைகளாகி எங்களை அன்போடு அரவணைக்கும் தாயாக, எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்னையாக பிரதிபலிக்கின்றார். இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லுகின்றார், ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். அன்று அன்னை மரியாவுடைய உள்ளமும் ஆண்டவரில் பெருமகிழ்ச்சி கொண்டது. இன்று எங்களுடைய உள்ளங்களும் ஆண்டவரில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றது. ஏன்? ஆண்டவருடைய தாயாகிய அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு நாங்கள் எல்லோருமே ஒன்று கூடி அன்னை மரியாவை வாழ்த்துகின்றோம். அன்னை மரியாளுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுகின்றோம். எங்களுடைய உள்ளமும் அன்னை மரி மூலமாக இறைவன் பால் எழுப்பப்படுகின்றது. அன்னை மரியாள் பறந்து பேசும் ஒரு அம்மாவாக எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவேதான் நாங்கள் அன்னை மரி மூலமாக நாங்கள் ஆண்டவரிடம் செல்லுகின்றோம். ஆண்டவரிடம் செல்லுகின்ற அந்த பாலமாகி அந்த அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவிலே அன்னை மரியாவுக்கு நாங்கள் என்ன கொடுக்க போகிறோம்? அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அன்னை மரியாள் எடுத்து காட்டினார். திருக்குடும்பத்திலே அன்புள்ள தாயாக, அர்ப்பணிப்பு உள்ள தாயாக, தியாகம் நிறைந்த தாயாக, விட்டு கொடுக்கும் தாயாக, இறை சித்தத்தை ஏற்கும் தாயாக, எல்லாவற்றிற்கும் மேலாக புனித சூசையப்பருக்கும் இறைமகனாகிய கிறிஸ்துவுக்கும் ஒரு நல்ல மனைவியாக, நல்ல தாயாக, திருக்குடும்பத்தை வழிநடத்தும் அன்பு அன்னையாக எங்கள் மத்தியிலே பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவேதான் அன்னை மரியாளுடைய இந்த பிறப்பு நாளாகி என்று இந்த நாளிலே அன்னை மரியாள் எங்களுக்கு கொடுத்த அனைத்து பண்புகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கைக்கொண்டு வாழுவதன் மூலம், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்வதன் மூலமாக அன்னை மரியாவுக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க நாங்கள் தயாராக வேண்டும். அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களும் அன்னை மரியாளுடைய வழியை பின்பற்றுகின்ற குடும்பங்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு அன்னையர்களும் அன்னை மரியாளுடைய வழியை பின்பற்றி அன்னை மரியாளுக்கு சாட்சியம் பகரும் அன்னைமாராக இருக்க வேண்டும். ஆகவேதான் ஒவ்வொரு உள்ளங்களும் இன்றைய இந்த நாளிலே அன்னை மரியாள் மூலமாக நாங்கள் இறைவனிடம் செல்ல, இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ள, இறைவனுடைய பரந்த பேசுதலை பெற்றுக்கொள்ள, இறைமகனாகிய கிறிஸ்துவனுடைய அருளையும் ஆசிரியையும் பிரசனத்தையும் நாங்கள் அனுபவித்துக் கொள்ள அன்னை மரி மூலமாக நாங்கள் இறைவனிடம் ஓடோடி செல்லுவோம். அன்னை மரியாள் அன்பின் தாயாக என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அருளின் தாயாக என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். புதுமைகள் புரிகின்ற புனிதவதியாக எங்களோடு அன்னை மரியாள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவேதான் இன்றைய நாளிலே அன்னை மரியாளுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைகின்றது. அதே போன்று எங்களுடைய உள்ளமும் மகிழ்ச்சி அடைகின்றது.
அன்னை மரியாள் மாசில்லாமல் உற்பவித்த தாயாக எங்களோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அன்று பத்திமா பதியிலே 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது, பிரான்சிஸ்கு, லூசியா, ஜசிந்தா 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது அன்னை மரியாளுடைய உரையாடல் இவ்வாறாக இருக்கின்றது. லூசியா மாதாவை பார்த்து கேட்கின்றாள், என் சிறு சகோதரி ஜசிந்தாவையும் மோட்சத்துக்கு கூட்டிக் கொண்டு போவீரா அம்மா என்று கேட்க அன்னை மரியாள் சொல்லுகின்றார், ஆம், அவளை கூட்டிக் கொண்டு போவீர் என்று திருவாய் மலர்கின்றாள். அதே போன்று 2வதாக கேட்கின்றார், என் சிறு சகோதரன் பிரான்சிஸ்கவை மோட்சத்துக்கு கூட்டிக் கொண்டு போவீரா அம்மா என்று கேட்க அன்னை மரியாள் சொல்லுகின்றார், இல்லை இல்லை, அவன் செபமாலையை பக்தியுடன் செபிக்கவில்லை, பின்பு அவனை கூட்டிக் கொண்டு போவேன் என்று திருவாய் மலர்ந்தாள். இயேசுவில் பிரியமான பிரபுகளே, செபமாலை பக்தி, செபமாலை பக்தியின் மூலமாக நாங்கள் இறைவனோடு அன்னை மரி மூலமாக ஒன்றிணைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையின் மூலமாக இறைவனுடைய வாழ்க்கையிலே நாங்களும் இரண்டர கலக்கின்றோம். ஆகவேதான் ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு வேளைகளிலும் திருச்செப மாலை சொல்லி அன்னை மரியாளுடைய திருச்செப மாலை பக்தியை எமதாக்கிக் கொள்ள வேண்டும். திருச்செப மாலையின் மூலமாக நாங்கள் ஆண்டவரிடம் நெருங்கி செல்லுவோம். அன்னை மரி மீது அன்பு கொண்டிருந்தால், அன்னை மரி மீது பாசம் கொண்டிருந்தால், அன்னை மரி மீது பற்று கொண்டிருந்தால், அன்னை மரியுடைய தாயாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால், செபமாலை பக்தியின் மூலமாக நாங்கள் இறைவனுடைய பாதையிலே செல்லவும், இறைவனை நோக்கி நாங்கள் என்னுடைய வேண்டுதல்களை கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு நாளும் செபமாலை சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாளுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம். ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே அன்னை மரியாவுக்கு எங்களுடைய பிறந்த நாள் பரிசாக எங்களுடைய பலவீனங்களையும் அத்தோடு சேர்த்து செபமாலை பக்தியையும் அன்னை மரியாவுக்கு கொடுத்து, செபமாலை பக்தியின் மூலமாக இந்த பலவீனங்கள் அனைத்தும் களையப்பட்டு வலுவற்ற எங்களுடைய உள்ளத்திற்கு உறுதி கிடைக்க, அன்பல்லா உள்ளங்களுக்கு அன்பு கிடைக்க, ஆறுதலற்ற உள்ளங்களுக்கு ஆறுதல் கிடைக்க, அமைதியற்ற உள்ளங்களுக்கு அமைதி கிடைக்க, திருச்செபமாலையின் மூலமாக அன்னை மரியிடம் சென்று அன்னை மரி மூலமாக நாங்கள் கிறிஸ்துவிடம் செல்ல நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாளுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் மறைவாக ஆசீர்வதிப்பாராக.